வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள பொய்யான வாக்குறுதிகளை இனிமேலாவது நீங்கள் ஏற்காமல் இருப்பது மிகவும் அவசியம். செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மை என்ன என்பதை நிரூபித்து காட்டும் மீனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளால் நம்மை நம்ப வைப்பார்கள். பெரிய வாக்குறுதிகளையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி அழகான கனவுகளை கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள காட்டுவார்கள். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மையானது தெரிய வரும். நீங்கள் வார்த்தைகளை நம்பி சில முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாடமாகவே மாறி மென்மேலும் அது பிரச்சனைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் முடிவு செய்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒருவருடைய பேச்சை மட்டும் வைத்து முடிவு எடுக்கக்கூடாது. அவங்களின் செயல்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பழக்கங்களும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு அனுபவத்தின் மூலம் வரக்கூடிய அறிவு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து இருப்பார்கள். பொய்யான வார்த்தைகள் சில காலங்கள் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் உண்மையான செயல்கள் மட்டுமே நீண்ட காலங்கள் நிலைக்கும். கடந்த காலத்தில் நடந்த அனைத்தும் உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை பாடமாகவே இப்பொழுது மாறப்போகிறது. இனிமேல் உங்களுடைய முடிவுகள் உணர்ச்சியால் மட்டும் கிடையாது, அறிவாலையும் வழிநடத்தப்படும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் கொஞ்சம் அறிவோடு நீங்கள் யோசித்து பார்த்தால் அது உங்களுக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நண்பர் பெயரில் வந்தவர்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டு சென்றிருப்பார்கள். லாபஸ்தானம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானமான 11ஆம் வீட்டில் தீய கிரகங்களின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நண்பர்கள் என்ற போர்வையில் நயவஞ்சகர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்தார்கள். உங்களுடன் நெருக்கமாக பழகி உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுப்பது போல நடித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அத்தனை ரகசியங்களையும் அறிந்து கொண்ட ஒருவர் உங்களுக்கு பெரும் ஒரு துரோகத்தையே நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையோ அல்லது வாய்ப்பையோ உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை கட்டமைத்து அந்த வாய்ப்பை அப்படியே தனதாக்கி கொண்ட ஒரு கசப்பான சம்பவங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்திருக்கும். நண்பன் என்று நீங்கள் மனதார நம்பிய ஒருவரை உங்களுடைய முதுகில் குத்திய அந்த தருணங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நம்பிக்கையவை நிச்சயமாக சிதைத்து போட்டிருக்கும். இப்படி ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களை குறை கூறியவர்களை உதவி கேட்டு கூட உங்களை தேடி வரலாம். காலத்தின் சக்கரங்கள் சுழலும் பொழுது நியாயங்கள் எப்பொழுதும் வெல்லும். கடந்த காலங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய குணத்தை கேலி செய்து உங்களை குத்தி காட்டி பேசிய அதே மனிதர்கள் அல்லது அதே உறவினர்கள் தங்களுடைய கிரக சூழ்நிலை சரியில்லாத பொழுது வேறு வழியின்றி உங்களிடம் உதவி கேட்டு தேடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகலாம். ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடு வலுவடையும் பொழுது உங்களின் எதிரிகள் உங்களின் காலடியில் சரணடையும் நிலைமையானது ஏற்படும். அன்று உங்களை அவமானப்படுத்தியவர்களை என்று உங்களை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்ட கிரகங்கள் இப்பொழுது முயலும். எனவே முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் சரியான முடிவாக எடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொடுத்து விடுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கால முன்னேற்றத்திற்கான முக்கியமான சில தொடக்கங்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது. மீனம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில சில நாட்கள் சாதாரணமாகவே கடந்து செல்லும். ஆனால் சில காலகட்டங்கள் நம்முடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் எதிர்கால பாதைகளையும் மாற்றக்கூடியதாகவே மாறிவிடும். இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்குள்ள ஏற்படும். இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், காத்திருப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக உங்களை இன்னும் வலிமையானவராக உருவாக்குவதற்காக மட்டுமே தான் நடந்தவைகள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். புதிய வாய்ப்புகளை தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு பொறுமைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலையும் நம்பப்படுகிறது. அதே போல இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள்
வாய்ப்புகள், உருவாக்கக்கூடிய தொடர்புகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். உங்களுடைய மனதில் மீண்டும் நம்பிக்கை உருவாக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெதுவாகவே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிடும். கடந்த காலத்தை நினைத்து நிற்காமல் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் இப்பொழுது தொடங்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். ஒரு பழமொழியானது உண்டு, விதை நன்றாக இருந்தால் மட்டுமே அறுவடை அமோகமாக இருக்கும். இதே போல இன்னும் வரவிருக்கும் சில நாட்களில் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உன்னதமான வளர்ச்சிக்கும் போடப்பட்டிருக்கும் ஒரு ஆகச்சிறந்த தொடக்க புள்ளியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் இப்பொழுது மாறிவிடும். இந்த நாட்களில் நீங்கள் விதைக்கப் போகக்கூடிய உழைப்பு, நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள், நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய புதிய தொடர்புகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராகவே சமூகத்தில் நிலைநிறுத்தப் போகிறது. இது ஒரு தற்காலிகமான மாற்றமாக இருக்காது. மாறாக உங்களுடைய நல்வாழ்விற்கான பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் கொடையாகவே மாறிவிடும். இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நினைத்த அத்தனை இலக்குகளையும் அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவும் நிச்சயமாக நடக்கும். மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அமோகமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுத்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே அமைந்து, ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நீங்கள் கேட்டபடி நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அல்லது அதே உறவினர்கள் தங்களுடைய கிரக சூழ்நிலை சரியில்லாத பொழுது வேறு வழியின்றி உங்களிடம் உதவி கேட்டு தேடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகலாம். ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடு வலுவடையும் பொழுது உங்களின் எதிரிகள் உங்களின் காலடியில் சரணடையும் நிலைமையானது ஏற்படும். அன்று உங்களை அவமானப்படுத்தியவர்களை என்று உங்களை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்ட கிரகங்கள் இப்பொழுது முயலும். எனவே முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் சரியான முடிவாக எடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொடுத்து விடுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கால முன்னேற்றத்திற்கான முக்கியமான சில தொடக்கங்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது. மீனம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில சில நாட்கள் சாதாரணமாகவே கடந்து செல்லும். ஆனால் சில காலகட்டங்கள் நம்முடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் எதிர்கால பாதைகளையும் மாற்றக்கூடியதாகவே மாறிவிடும். இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்குள்ள ஏற்படும். இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், காத்திருப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக உங்களை இன்னும் வலிமையானவராக உருவாக்குவதற்காக மட்டுமே தான் நடந்தவைகள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். புதிய வாய்ப்புகளை தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு பொறுமைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலையும் நம்பப்படுகிறது. அதே போல இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள், உருவாக்கக்கூடிய தொடர்புகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். உங்களுடைய மனதில் மீண்டும் நம்பிக்கை உருவாக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெதுவாகவே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிடும். கடந்த காலத்தை நினைத்து நிற்காமல் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள் இப்பொழுது தொடங்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். ஒரு பழமொழியானது உண்டு,
விதை நன்றாக இருந்தால் மட்டுமே அறுவடை அமோகமாக இருக்கும். இதே போல இன்னும் வரவிருக்கும் சில நாட்களில் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உன்னதமான வளர்ச்சிக்கும் போடப்பட்டிருக்கும் ஒரு ஆகச்சிறந்த தொடக்க புள்ளியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் இப்பொழுது மாறிவிடும். இந்த நாட்களில் நீங்கள் விதைக்கப் போகக்கூடிய உழைப்பு, நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள், நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய புதிய தொடர்புகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராகவே சமூகத்தில் நிலைநிறுத்தப் போகிறது. இது ஒரு தற்காலிகமான மாற்றமாக இருக்காது, மாறாக உங்களுடைய நல்வாழ்விற்கான பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் கொடையாகவே மாறிவிடும். இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நினைத்த அத்தனை இலக்குகளையும் அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவும் நிச்சயமாக நடக்கும். மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அமோகமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுத்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு